கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளில கூட கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். கும்பகோணம் பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் செந்தில் ராஜா அவர்கள் ஆண்டோடைய ஊழியத்தை வல்லமையா செய்யறாங்க, நல்லா வொர்ஷிப் பண்ணுவாங்க, செய்தி நல்லா கொடுப்பாங்க. அவங்களோட இணைந்து நம்ம வேத வசனத்தை நாம் கேட்க போகிறோம். வாங்க பாஸ்டர், வேத வசனத்துக்குள்ள நம்ம பார்க்கலாம். வாங்க பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இணைந்திருக்கிற போதவர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நேரலில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எங்களோடு கூட ஒவ்வொரு முறையும் பயணிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் தந்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்ரீ தமிழ் டிவி கூட கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நான் இந்த மாலை நேரத்துல ஒரு பெரிய செய்தி அல்ல, ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது இப்ப நினைவு கூறுறதா இருக்கும்னு நினைக்கிறேன்னா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அந்த வசனத்தை நாம் நினைவு கூறுகிறோம், நன்றி சொல்ற விதமா இருக்கும்னு நினைக்கிறேன்னா, அதனால ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டுல 110வது பக்கம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் ஒரு முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது நமக்கு நல்லா தெரிந்த சம்பவம் தான், நல்லா தெரியும், நல்ல பரிச்சயமான ஒரு சம்பவம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த அதிகாரத்துல நிறைய உவமைகளை சொல்லுகிறார். என்னன்னா, ஜெபத்தை குறித்தும் இடைவிடாம ஜெபிக்கிறத குறித்தும் நிறைய சம்பவங்களை இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். இங்க ஒரு உவமையை முக்கியமாய் சொல்லுகிறார். என்னன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி. நான் சொல்லும் பொழுது கூட ஆரம்பத்துல சொன்னேன், இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சொல்ல வேண்டிய சம்பவம். ரெண்டாவது நன்றி சொல்லணும்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஜெப குறிப்பு கூட ஜெபித்தோம். இந்த 4 மாதத்திற்கு மேலாக தேவ சமூகத்துல ஜெபித்திருக்கிறோம். நம்ம ஜெபித்த ஒரு ஆரம்பத்துல ஒருவேளை கூட விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ரொம்ப உற்சாகமா பாரத்தோட நாள் கணக்குல காத்திருந்து ஜெபித்திருக்கோம். நாளா சில நேரத்துல அப்படி நினைச்சிருக்கேன். நேரு முழங்கெல்லாம் நின்று ரொம்ப நேரம் ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவர் எப்படியாவது எல்லா சூழ்நிலைகளும் மாற்றணும்னு சொல்லி. நாளாக நம்மளுடைய மனநிலை என்ன ஆகுதுன்னா, சோர்ந்து போகுது. அப்படித்தானே? ஏன் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்கல, பதில் வரல இருக்கான சில நேரத்துல என்ன பண்ணிடும், இந்த காரியத்தை விட்டு வேற காரியத்துக்காக ஜெபிக்கலாமான்னு கூட தோணும். ஆனால் 4 மாதங்களாக நம்ம ஜெபித்த காரியத்துக்கு இன்று பதில் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரோட உள்ளமும் மகிழ்ச்சி அடைந்திருக்குது. ஏன்னா, பழையபடி சபையில என்ன பண்ணலாம், ஆராதிக்கலாம், விடுதலையை ஆராதிக்கலாம். வீட்டுல கொஞ்சம் சத்தத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருந்து ஆராதித்து நமக்கு ஒரு திருப்தி இல்லாமலே போயிடுச்சு. சபையில விஸ்தாரமாய் மனம் விட்டு முழு பலத்தோட முழு சத்தத்தோட கூட முழு உள்ளத்தோடு பாடி ஆராதிச்சு மகிழ்ந்திருந்த நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன இடத்துல அடைச்சது போல நம்ம வீட்டுக்குள்ள இருந்துட்டோம். ஆனா கர்த்தர் பாருங்க, இந்த செய்தியை கேட்டதுல இருந்து எல்லாருடைய மனமும் என்ன பண்ணுது, மகிழுது. நான் வர்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணலாம், எப்படியாவது இந்த எல்லா ஜனங்களையும் பார்த்துடலாம், எல்லாரையும் என்ன பண்ணிடலாம், ஜனங்களோட சேர்ந்து ஆராதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நம்மள அறியாமலே பற்றி கொள்ளுது. அப்ப நம்ம இடைவிடாம ஜெபித்ததுக்கு ஒரு பலன் நிச்சயமாகவே உண்டு. அல்லேலூயா. இந்த வசனம் எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்களேன். சரி, இந்த வசனத்தை கூட நம்ம தியானிச்சு சில காரியங்களை சொல்லி நான் சுருக்கமா முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு உவமையை சொல்லுகிறார். என்னன்னா, ஒரு பட்டணத்துல ஒரு விதவை இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 2வது வசனம் சொல்லுது, ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அந்த மனுஷனை குறித்து தெளிவா ஆண்டவரே சொல்றாரு, அவன் தேவனுக்கும் பயப்படல, மனுஷனை மதியாதவன். மனுஷனுக்கும் மதிப்பு கொடுக்கறதே கிடையாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவன் ஒரு நியாயாதிபதி, நியாயம் விசாரிக்கிறவன். எப்படிப்பட்ட மனுஷர்கள் வந்தாலும் அவங்களுக்கு நீதி என்னவோ அதை விசாரிக்கிறது, நடத்துறது தான் அந்த மனுஷனோட வேலை. ஆனா கடவுளுக்கும் பயப்படல, மனுஷனுக்கும் முக்கியத்துவம் மதிக்காத மனுஷன். இங்க ஒரு விதவை வருகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த விதவை சும்மா வரல. ஒவ்வொரு நாளும், அதாவது நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் அவங்களுக்கு தேவை இருக்கு. அவங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு பிரச்சனை, நியாயம் செய்யணும், நியாயமா ஒரு காரியத்தை நடப்பிக்கணும். அது என்ன காரியம்னு சொல்லப்படல, செய்யணும். அவங்களுக்கு தேவை, நெருக்கடி. ஆனா அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவங்க ஒரு விதவை என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை அந்த வீட்டுல உள்ளவங்களோ அல்லது ஊர்ல உள்ளவங்களோ உதவி செய்ய முடியாத நிலைமை. ஒருவேளை இப்ப பாருங்க, ஒரு ஊருக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள பக்கத்துல பிரச்சனை வந்துட்டா யார் அதிகமா அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அல்லது வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான்
தீர்ப்பு சொல்ற காலம் வந்துடுச்சு. இதனாலதான் நிறைய இடத்துல நியாயமா நடக்கிற மனுஷங்களை தேடி போக வேண்டிய சூழ்நிலை. ஒருவேளை அப்படி கூட இருந்திருக்கலாம், வேதத்துல சொல்லப்படல, அப்படி இருந்துச்சான்னு தெரியல. ஆனா நியாயம் விசாரிக்கிறவர் என்று ஒருத்தர் வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த பட்டணத்துல. அதனால அவர் நியாயத்தை விசாரிப்பாருன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால அங்க போய் விசாரிக்கிறார். ஆனா அந்த மனுஷனை பாருங்க, கடவுளுக்கும் பயப்படல, வர்ற மனுஷனையும் மதிப்பு கொடுக்கல. ஆனாலும் இந்த அம்மா சோர்ந்து போகவே இல்லை. வசனம் இவங்களை குறித்து தெளிவா சொல்லுது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாத இருந்து. அப்ப ரொம்ப நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா எப்படி கேட்டிருப்பாங்க, ஐயா எங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு பிரச்சனை, நீங்க தான் பேசி ஒரு சமாதானமான காரியத்தை செய்யணும், எது நியாயமோ அதை கேட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம உதாரணமா வேதத்துல கூட பார்க்கிறோம். சாலமோன் சின்ன பையனா, குட்டி பையன் இல்ல, அரசவையில் இருக்கிற அளவுக்கு வளர்ந்த ஒரு நல்ல வாலிபன் தான். ஆனால் அரசாளுகிறதுக்கு ஆளுமைக்கு புதுமை. அப்ப தாவீது எப்படி ஆட்சி பண்ணாருன்னு சொல்லி அவர் ரொம்ப கவனமா பாக்குறாங்க. இவர் எப்படி நியாயம் தீர்ப்பு சொல்றாரு, எப்படி அரசவையில எல்லா மக்களுக்கும் நியாயத்தை செய்யறாரு, எப்படி ஆட்சி செய்யறாரு அப்படின்னு ரொம்ப கவனமா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஒரு பிரச்சனை வருது. ஒரு குழந்தைகிட்டு 2 அம்மா வர்றாங்க, ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு. ஆனா தேவனுடைய ஞானம் அவரை சரியாய் நடத்தினது. அதை பார்த்துட்டு இப்படி ஒரு தேவ ஞானம் உள்ள ராஜாவை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் பயந்தாங்க, எல்லாரும் மதிப்பு கொடுத்தாங்க. சாலமோட ஞானம் தேசம் முழுக்க போனுச்சு. இது சாலமோனை குறித்து சொல்லப்படுது. இங்கவும் இந்த நியாயாதிபதி இப்படி ஒரு சரியான நியாயத்தை செய்யும்படிதான், மக்களுக்கு நன்மை செய்யும்படிதான் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனிதனா இந்த நியாயாதிபதி இருக்கிறார் பட்டணத்திற்கு. இங்கதான் விதவை போய் கேட்கிறாங்க, தன்னுடைய குறைய சொல்றாங்க, நியாயத்தை சொல்றாங்க. நம்ம உதாரணத்தை சொல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற மாவட்ட கலெக்டர் அப்படின்னு சொல்ல வச்சுக்கலாம். அந்த பட்டணத்துக்கு அவர் நியாயாதிபதி போல, நம்ம அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கலெக்டர் போல. நம்ம ஊர்ல இருக்கிற கலெக்டர்கிட்ட சில நேரத்துல ஒருவேளை நம்ம நேரடியா பார்க்க முடியாம போகலாம். ஆனா இந்த விதவைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நேரடியா போய் நீங்க பெட்டிஷன் கொடுக்கலாம், குறைய சொல்லலாம். இப்ப அப்படி சூழ்நிலைனாலதான் வெகு நாள் வரைக்கும் தன்னுடைய காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னாச்சு, ஒரு நாள் வேத வசனம் சொல்லுது, தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னது போல திறக்கிற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு எண்ணம் வருது, என்னன்னா வெகு நாள் வரைக்கும் இந்த ஒரு பெண் என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறா, அவனை குறித்து அவனே சாட்சி சொல்றான் பாருங்களேன். கடவுள் என்ன சாட்சி சொல்றாரோ அதே சாட்சியை அவனே தன்னை குறித்து சொல்லுகிறது. என்னன்னா வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாத பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்தபடியினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய தனக்குள்ளே சொல்லி கொண்டான். ஒருவேளை ஆண்டவருக்கு அவனோட உள்ளம் தெரியும், அதனால சொல்லியிருக்கலாம். ஆனா அவனே தன்னை குறித்து வெளிப்படையா சொல்றான். கடவுள் சொன்னது அப்ப உண்மைதானே? அவனே சொல்றான், நான் கடவுளுக்கும் பயப்படல, மனுஷனையும் மதிக்கல, அப்படி இருந்தும் என்னை நம்பி அல்லது என்னகிட்ட டெய்லியும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த பெண்ணுக்கு நிச்சயமா நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்லிட்டு, இந்த உதாரணத்தை சொல்லிட்டு அந்த சொல்லுகிறாரு, அந்த மனுஷனை அநியாயம் செய்கிற அந்த மனுஷனே அப்படி செய்யும் பொழுது நான் உங்களுக்கு செய்ய மாட்டானா அப்படின்னு கேட்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் நியாயத்தை சரியா செய்கிறவர், சரியா தராசுல நிப்பாட்டி பார்க்கிற எது சரி எது தவறுன்னு கரெக்டா நூல் பிடித்து கொஞ்சம் கூட பிரசங்கமா செய்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னிடத்துல இடைவிடாம ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில இப்படிதான் நினைக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போலதான், சில நேரத்துல ஆரம்பத்துல ஜெபிக்கிறப்ப ரொம்ப உற்சாகத்தோட முழு உள்ளத்தோடு கூட ஜெபிக்கிறோம். இது நாள் ஆக ஆக என்ன பண்ணுது அப்படின்னா, ஜெபிக்கும் பொழுது சோர்ந்து போகுது, முள்ளம் சோர்ந்து போகுது. இப்படி கூட நம்ம நினைக்கிறோம். ஏன் ஜெபிக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, நீங்க ஜெபம் பண்றீங்களே, கடவுளுக்கு தெரியாதா? உங்க கடவுளுக்கு தெரியாதா? ஏன் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, எஸ்அப்பாவுக்கு எல்லாம் தெரியுங்க, எதுக்கு போய் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டீங்க? உபவாசம் போட்டு ஜெபிக்கிறீங்க, கண்ண இரவு முழுவதும் வெளித்திருந்து ஜெபிக்கிறீங்க, முழங்கால் நின்று உடலை வருத்தி ஜெபிக்கிறீங்க. எஸ்அப்பாவுக்கு தான் எல்லாம் தெரியுங்களா, ஏற்ற வேலையில செய்வாரு போங்கன்னு சொல்லுறத பாக்குறோம். விசுவாசம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இது எதை குறிக்குது? தேவனுக்கு தெரியும் தான், எல்லாம் தெரியும் தான். நம்ம அலட்சியத்தை அது குறிக்கிறது. தெரியும் அப்படின்ட்டு விட்டுட்டு போறது எல்லாம் அலட்சியம். ஆனா ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, தெரியும் தான், அவருக்கு தெரியப்படுத்த வேண்டியது, கேட்க வேண்டியது நம்மளுடைய அவசியம். நம்ம நிறைய நேரத்துல அப்படிதான் நினைக்கிறோம், ஆண்டவருக்கு தெரியாம ஏதாவது இந்த உலகத்துல நடக்குமாப்பா, நம்ம சொல்லலாம்னா அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் சில நேரத்துல அலட்சியமா. ஆனா அவருக்கு தெரியும், கேட்க வேண்டியது நம்முடைய கடமை.
ரெண்டாவது இப்படி கூட நினைக்கிறோம், ஜெபிக்கும் பொழுது கூட இப்படி நினைச்சுக்கிறோம், ஜெபிக்கணும்னு முடிவு பண்ணிடுறோம். ஏதோ ஒரு கடமைக்காக ஜெபித்துறோம், சொல்ல வேண்டிய காரியத்துக்காக. அல்லது யாராவது ஒருத்தவங்க இப்படி சொல்லுவாங்க, பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்ணுங்க, சகோதரரே இந்த காரியத்துக்காக இப்படி ஜெபம் பண்ணுங்க. அவங்க சொன்னது நிமித்தம் நம்ம சில நேரத்துல சொன்ன காரியத்துக்காக கடமைக்காக சில நேரத்துல ஜெபித்து விட்டு வந்து விடுகிறோம். அதை கூட கர்த்தர் விரும்புகிறது அல்ல. கர்த்தர் பாத்துக்கிறாருன்னு சொல்லி விட்டு வர்றதையும் ஆண்டு விரும்பல, கடமைக்காக ஜெபிக்கிறதையும் கர்த்தர் விரும்பல. ஜெபங்கிறது விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாலை ரட்சிக்கும் என்று வசனம் சொல்லுது. அப்ப நம்முடைய ஜெபம் விசுவாசம் உள்ளதா இருக்கணும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன அப்படின்னா, அவன் நல்லவனோ கெட்டவனோ, கடவுளுக்கு பயப்படுறானோ மனுஷனு மதியாம இருக்கிறானோ, அவன் நியாயாதிபதி. அவனுடைய போஸ்ட் என்ன அப்படின்னா, அவன் நியாயம் விசாரிக்க வேண்டியது அவன் கடமை. ஒரு நாள்ல விசாரிச்சாலும் சரி, ஒரு வருஷம் கழிச்சு விசாரிச்சாலும் சரி, கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. கேட்டா நிச்சயமா நியாயத்தை செய்வார். பாருங்க எவ்வளவு வைராகியம் பாருங்க அந்த அம்மாவுக்கு. கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். அப்ப நமக்கும் அந்த விசுவாசம் இருக்குமானா கண்டிப்பா கேட்போம். சில நேரத்துல விசுவாச குறைவு நிமித்தம் தான் கேட்கறத நிப்பாட்டிடுறோம். ஒருவேளை ஆண்டவர் தாமதிக்கிறார் போல, சரி நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், கண்டிப்பா நிச்சயமா ஒரு நாள் நமக்கு செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நமக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்துடுறோம். ஏன்னா நம்மளுடைய குறைவின் நிமித்தம், நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம் இப்படி வந்துடுறோம். ஆனா அந்த அம்மா விடுற மாதிரி இல்ல. ஏன் நம்ம அப்படி ஜெபிக்க கூடாதா? அதான் நம்ம முதல்ல நம்ம ஜெபித்தோம், நன்றி சொன்ன ஆண்டவருக்கு. 4 மாதமும் ஒரு எப்படியோ விசுவாசத்துக்குள்ள என்ன பண்ணிட்டோம், ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை சாதிச்சிட்டோம். நம்ம மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் ஜெபித்திருக்கு, இந்த தேசம் முழுவதும் ஜெபித்திருக்கு. அதை விட இந்த 1 மாத காலமா தமிழ்நாட்டுல மட்டும்தான் திறந்த வாசல் கிடைக்கல, பாக்கி எல்லா மாநிலங்களையும் ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து இருந்துச்சு. அப்பெல்லாம் நமக்குலாம் ரொம்ப வருத்தம். என்னன்னா, என்னண்டவரே எல்லா மாநிலங்களும் ஒரு திறக்கப்பட்டது வாசல், நமக்கு ஒரு வாசல் திறக்கப்படலையே. எல்லாருக்கும் ஒரு வருத்தம், எப்படியாவது கத்த செய்யணும்னு. அப்பதான் மக்களுக்கு இன்னும் உற்சாகம் வந்துச்சு, ஆண்டவரே எங்களுக்காக செய்யுங்க, எங்களுக்கு ஏன் செய்யாம இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வைராக்கம் வந்துச்சு. எல்லாரும் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு பாருங்க அதுக்கான பலனை பார்க்க முடிஞ்சு. 100% நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்யலாம்னு சொல்லி சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் தாமதித்தாலும் கர்த்தர் எப்படி அற்புதமா செய்கிறவர் பாத்தீங்களா. விடாமுயற்சி, தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துறாரு அப்படின்னா, நம்முடைய உள்ளம் சில நேரத்தில், ஏன்னா நம்ம மாம்சத்துல தானே இருக்கிறோம், அதனால சில காரியங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது சோர்வு உண்டாகுது. அதுக்கான பலனை கண்களால பார்க்காம இருக்கிறதுனால சோர்ந்து போகிறோம். அதனாலதான் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறாரு. அந்த ஒரு நியாயபதியா இருக்கிறான், ஆனா அநியாயக்காரன் அவர்னே அப்படி செய்யறப்ப நான் செய்ய மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி கேட்கறத நம்ம பாக்குறோம். அதனால நம்ம சோர்ந்து பார்க்காம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது ஒரு நம்ம அவசியமா இருக்கு. ஒரே ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புறேன். 4வது வசனத்தை பார்க்கிறப்ப ஆண்டவரும் இப்படி சொல்லுகிறத பார்க்கிறோம். 7வது வசனம். அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. பாருங்க, அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ரொம்ப பொறுமையா. என் பிள்ளை எப்படி கேட்கிறாங்க, எந்த அளவுக்கு கேட்கிறாங்க, எத்தனை நாள் கேட்கிறாங்கிறது அவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். நான் எப்போதும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றது வழக்கம். என்ன அப்படின்னா, நம்முடைய பணம் வந்து ஒரு பேங்க்ல போட்டு வைக்கிறீங்கன்னா இருக்க இருக்க வட்டி அதிகமாயிட்டே இருக்கும். இப்ப நமக்கு 1 வருஷத்துல போட்டுட்டு நம்மளுடைய பணம் 1 வருஷம் போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற வகையில தான் வட்டி கிடைக்கும். நீங்க 5 வருஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தபோல வட்டி கிடைக்கும். 10 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா வட்டி அதிகமா இருக்கும். ஏன் 20 வருஷம் வச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த போல வட்டி அதிகமாகும். இந்த விலையுயர்ந்த பொருட்களையும் பாருங்களேன், இந்த இரும்பு, பித்தளை, அலுமினியம், தங்கம், வெள்ளி, வைரம், இதெல்லாம் எதை குறித்து? எல்லாமே மண்ணில இருந்து எடுக்கப்படுது. ஆனா இதுக்கெல்லாம் வித்தியாசம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எத்தனை வருஷம் இருக்குதோ, எவ்வளவு அழுத்தத்தை தாங்கி இருக்கோ அதுக்கு தகுந்தது போல தங்களை உருவ எடுத்து கொண்டு இருக்குது. ரொம்ப அழுத்தமும் ரொம்ப வருஷமா காத்திருக்கிறதுனால வைரமா, மண்ணு தான் ஆனா வைரமா மாறிடுது. அதுக்கு அவ்வளவு அழுத்தமும் காத்திருப்பும் தேவை. அப்ப நம்ம எவ்வளவு அளவுக்கு ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறோமோ அல்லது இடைவிடாம ஜெபிக்கிறோமோ அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தோட பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பதிலை தாமதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆபிரகாம் வாழ்க்கையில 25 வருஷம் தாமதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா உலகம் முழுவதும் அந்த பையனால ஆசீர்வாதம் வரணும். ஒருவேளை நீங்க பண்ணுகிற ஜெபம், நீங்க எதிர்பார்க்கிற காரியம்
நீங்க கத்திற்காக காத்திருக்க காரியம் ஒருவேளை ரொம்ப பெருசா இருக்கலாம்ல. உங்க பார்வையில நீங்க வந்து இந்த காரியத்தை நிறைவேற்றினா போதும் நீங்க நினைச்சுட்டு இருக்கலாம். ஆபிரகாம் அப்படி நினைச்சிருக்கலாம், எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா போதும்பா அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு பிள்ளை கொடுக்கறது முக்கியம் இல்ல, அந்த பிள்ளை நிமித்தம் பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கதான் விஷயம். அப்ப வாங்கும் பொழுதே ஒரு கொடுக்கும் பொழுதே ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட கொடுக்குறாரு. அப்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்யறதையாக தாமதிக்கலாம்ல. சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளும் சில நேரத்துல சோர்ந்து போகிறோம். நிறைய காரியங்களுக்கு ஜெபித்தாலும் காத்திருந்தாலும் சில நேரத்துல சோர்ந்து போறோம். ஆண்டவரே ஏன் தாமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது உண்டு. இது மனுஷிகம், எல்லாருக்கும் உள்ள இயல்பு தான். ஆனால் ஆவியானவர் இந்த நேரத்துல கூட உற்சாகப்படுத்த விரும்புகிறார். சோர்ந்து போகாதீங்க, கலங்கி போகாதீங்க. மனம் சோர்ந்து மடி உண்டாக்கி ஆண்டவரே ஏன் இதை கேட்க மாட்டேங்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா பதில் உண்டு, கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தானியேல் குறித்து வேத வசனத்துல நிறைய சொல்லப்படுகிறது. தானியேல் புஸ்தகத்துல 2 காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். தானியேல் ஜெபிக்க கூடாதபடி சட்டம் ஏற்றப்படுகிறது. அப்ப அப்படி ஜெபிக்கிறாரு. முன்பு என்ன சொல்லி ஜெபித்தாரோ அல்லது எப்படி ஜெபித்தாரோ அதே போல ஜெபித்தாருன்னு சொல்லப்படுது. 2வது, சிங்கக்கேபியில போடும் பொழுது அந்த ராஜா அவரை பார்த்து சொல்லுகிறாரு, இடைவிடாது ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை விடுவிக்க வல்லவர்னு சொல்லி. பாருங்க, அவன் ஜெபிக்கிறான், எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற மனுஷனா மாறினான். முன்பு சுதந்திரமா இருந்துச்சு அப்பவும், இப்ப சுதந்திரம் இல்ல அப்பவும். கடைசியில இந்த ஜெபம் யாரு வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னா அந்த நாட்டு ராஜா வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்றாரு, சிங்கக்கேபியில உன்னை போடுறது கரெக்ட் தான், ஆனா மாற்ற முடியாது. ஒண்ணு நடக்கும், உன் தேவன் விடுவிக்க முடியும், ஏன்னா நீ அவரை இடைவிடாத ஆராதிக்கிற. அதை மட்டும் நினைச்சுக்கங்க. நீங்க சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுங்க, தானியேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் உங்களுக்கும். அந்த ராஜா சொன்னது போல நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். நீங்க நிறைய விஷயத்துக்கு காத்திருக்கீங்களா? சோர்ந்து போகிறீங்களா? அதுக்கு ஆண்டவரே தாமதிக்குதுன்னு சொல்லி ஏங்குறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் இடைவிடாது ஆராதிக்கிற ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை தருவார், உங்க ஜெபத்துக்கு பதில் தருவார். அநேக நாள் காத்திருக்கீங்க, கண்ணீரோடு இருக்கீங்க, நிச்சயமா உங்களுக்கு பதில் தருகிற ஆண்டவரா இருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போயிட்டா நம்முடைய பலன் குறைவும். ஆபத்து காலத்துல சோர்ந்து போவானால் நம்முடைய பலன் குறுகினதா இருக்கும். நெருக்கம் வரும் பொழுதுதான் அதிகமா ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால இந்த வேத வசனத்தை தியானிக்கிற நம்ம எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாம எந்த காரியத்துக்காகவும் தேவ சமூகத்துல நின்று காத்திருந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். நல்ல செய்தியை நாம் கேட்டோம். சோர்ந்து போகாம நம்ம உற்சாகமா தொடர்ந்து ஜெபிச்சா நிச்சயமாய் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை தருவார். ஒருவேளை நம்ம 4 மாதங்கள் பாருங்க ஜெபிச்ச ஆரம்பத்துல ஜெபிச்ச மாதிரி வர வர அப்படி சோர்ந்து போயிட்டோம். ஆனாலும் கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தான். அருமையான செய்தி சொன்னாங்க. அந்த நியாயாதிபதி பாருங்க, அவங்க தேவனுக்கு பயப்படல, மனுஷனை மதிக்கல. ஆனா தொடர்ந்து அந்த விதவை வந்து தொல்லை பண்ணின பொழுது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுத்தது. அந்த நியாயாதிபதி அவருடைய தொல்லை தாங்காம அந்த பதில் கொடுத்தது போல ஆண்டவர் இயேசு அங்க சொல்கிறார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே ஆண்டு செய்வார் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம். அதில் நாம் அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு குமாரனை 25 வருஷம் லேட்டா கொடுத்ததுக்கு ஒரு நல்ல காரணத்தை சொன்னாங்க இல்லையா? அந்த ஒரு குமாரன் வரணும்னா அந்த சந்ததி மூலியமா தான் இயேசு வந்து பிறந்து அவர் மூலியமா தான் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு ஒரு சித்தம். அப்ப அந்த குமாரன் வரணும்னா அதுக்கு அந்த அளவுக்கு விசுவாசத்துல பிரிப்பர் ஆகணும், அந்த அளவுக்கு அந்த தகுதி ஆகணும். அந்த தகுதி ஆகின்ற உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா 25 வருஷம் கழிச்சு ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கு மூலியமா அப்படியே சந்ததி வந்து 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 அந்த சந்ததியில தாவீது வந்தார். தாவீது சந்ததியில தான் அப்படியே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் மூலியமாக இன்றைக்கு நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறதுக்கு அவ்வளவு ஆயத்தம் தேவைப்படுகிறது. அப்ப ஆவிக்குரிய மண்டலத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம மாம்சீகத்துல நமக்கு உணர தெரியாது. அப்ப ஆண்டவருடைய திட்டம் என்ன, சித்தம் என்ன அப்படின்னு தெரியாது. அதுக்காக சில வேலையில நம்ம காத்திருக்க வைக்கிறார். அப்போ காத்திருக்கும் போது நமக்கு சோர்வு உண்டாகுது. அதுதான் இயேசு நமக்கு சோர்ந்து போகாதீங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் ஓமை சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல செய்தியை நம்ம கேட்டோம். ஒருவேளை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நீண்ட நாட்களா ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம். என்ன இவ்வளோ ஜெபம் பண்றேன்னு, ஏன் ஆண்டவருக்குலாம் பதில் தர மாட்டேங்கிறாரு அப்படிலாம் கூட நினைக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு ஆயத்தத்தை ஆண்டு வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க கொடுத்த அந்த நீங்க கேட்ட காரியத்தை கொடுத்துட்டா
அதுக்கு பின்னாடி பெரிய திட்டத்தை சித்தம் ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டு வைத்திருக்கிறார். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி அந்த காரியத்தை ஆயத்தப்படுத்தி அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறத சாகித்யத்தை நாம் கேட்டோம். ஆகவே இந்த நாளில கூட நீங்க அப்படி விசுவாசித்து தொடர்ந்து உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நிச்சயமாய் ஆண்டவர் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஆகவே இந்த நாளில கூட சொல்லப்பட்ட வசனத்திற்காக செய்திக்காக பாஸ்டர் ஜி.கே. மணி அவங்க தேவ சமூகத்தில் நம்ம எல்லாருக்காக ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபமிங்க பாஸ்டர், சொல்லப்பட்ட வசனத்திற்காக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பன், இந்த மாலை நேரத்துல இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம். சோர்ந்து போகாம நீர் தருகிற வரையும் எங்களுக்கு சோர்வு அல்ல. சில நேரத்துல நீங்க தந்தாதான் எங்களுக்கு சோர்வே வருது. ஆனா சில நேரத்துல கால தாமதம் ஆகும் போது சோர்வு அடைகிறோம், லேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த நாளில ஒரு நல்ல செய்தியை மூலமாக எங்களை பலப்படுத்தி இருக்கிறீங்க. லேட்டா ஆக ஆக அதுக்கு வல்லமை கூடுகிறது, வலிமை பெறுகிறது அப்படின்னு நான் பாருங்க. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாம நீர் எங்களுக்கு செய்வீர் நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்க, பொறுமையா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற நாங்கள் எல்லாரும் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய இருதயம் சோர்வடைந்து, ஆண்டவரே என்னுடைய இருதயத்துடைய நம்பிக்கை சோர்வடைந்து இருக்கும். ஆனா இன்னைக்கு மீண்டுமாய் தைரியப்படட்டும். கர்த்தர் நிச்சயமாய் சீக்கிரமாய் பதில் தருவார் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் எங்களுக்கு உண்டாவதாக. நேரில் இணைந்து செபித்த இந்த செய்தியை கேட்ட எல்லாரையும் அப்படியே உள்ளங்களிலே தேவன் ஒரு விசுவாச நம்பிக்கை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கொடுத்த ஊழியரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு நீ வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. அப்படியே நீங்க பயன்படுத்தப்படுறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் வந்த அருமையான பாஸ்டர் டேனி பாஸ்டருக்காக, ஜோஸ்வா பாஸ்டருக்காக, செந்தில் ராஜா பாஸ்டருக்கு, அடியனுக்காக, இந்த டிவி சேனல்ல நடத்துகிற அருமையான சகோதரர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி செபிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களில் நாங்கள் தொடர்ந்து ஓடிட, எல்லாவற்றிலும் உடைய நாமத்தை அதிகமாய் மகிமைப்படுத்திட எல்லாருக்கும் நீர் கிருபை தாங்க. அவர்களுடைய ஊழியங்களே, அவருடைய குடும்பங்களே தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நன்மையினாலே, கிருபையினாலே நிரப்புங்க. இந்த நேரில் இணைந்திருந்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதியும். குறைகள்லாம் மாறட்டும் ராஜா. விசேஷமா இந்த நாளில் எங்க மத்தியில ஆண்டவரே இருந்ததான எல்லா காரியத்திலையும் நீ மகிமைப்பட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த சேனல் நடத்தப்படும் எல்லா நிகழ்ச்சியும் ஆசீர்வதியும். இந்த சேனல் மூலமாய் அநேகர் மனம் திரும்ப, ஆண்டவரே பரிசுத்தமடைய, வருகைக்கு தகுதி அடைய தேவனை கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்தை எங்கள் எல்லாரையும் தாழ்த்துகிறோம். நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத நேசங்கள் யாவரோடு இருந்து நடத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், நிச்சயமாய் தொடர்ந்து ஊக்கமா ஜெபிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆகவே தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே எங்கள் மத்தியில் இணைந்து வந்த எல்லா ஊழியக்காலுக்காக அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில கூட ஆசீர்வாதம் பாஸ்டர் செந்தில் அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம செய்தி நம்ம ஆத்மாவை சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து முடிக்க சொல்லுங்க. ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.